எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வழியெல்லாம் எப்படி இருக்குங்க கலையிலாம்? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வலியா தெரியுது ஐயா. 2 கை வலி, ம் கொஞ்சம் பாதம் வலி. ஒரு நாள் வலியே மீடியமா இருக்குது. ரொம்ப தாங்குற அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வலியா இருக்கு ஐயா. ம் பரவாயில்ல. கொஞ்சம் பயிற்சி பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் குறையுது. ம். இன்னைக்கு ஒரு நிமிஷம் வெயில நடங்க. ஒரு 9 சரிங்க. மணிக்கு 8 மணிக்கு போய் ஒரு ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் நடந்து ஆ, பாருங்க. வெயில் நின்று பாருங்க. ஆ, சரிங்க ஐயா. சும்மா ஒரு 1/2 மணி நேரம் இருக்கை போட்டு சின்ன இருக்கை போட்டு இருக்கையில ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்க. வெயில் சூடெல்லாம் படுத்து சும்மா வந்துருங்க. ஆ, அவ்வளவுதான். சும்மா ஒரு சோதனை தினம் சரிங்க. உட்காரணும் அவசியம் இல்லை. சோதனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சரிங்க. அது அது உடம்பு தானாவே சரி பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த குளியல் அது இதெல்லாம் ஏமாற்று வேலை. வாழை குளியல், புடலங்காய் குளியல், இதெல்லாம். ம். ஏன்னா அகத் தூய்மை என்பது ஆஹ், பரிணாம அறிவியல் அடிப்படையில் சித்தர்கள் மனதுக்கு அடிப்படையாக கொண்டு சித்தர்கள் கண்டு மனதுக்குத்தான் இங்க வேலையை தவிர உடலுக்கு இங்க வேலையே இல்லை. நம்ம உடலுக்கு வேலை கொடுத்துட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இயற்கை. மனதை சரி செய்யாமல் மனதை அந்த பகுத்தறிவு வந்தது. பகுத்தறிவை வைத்துக் கொண்டு மனதை புரிய வைக்கணும். இந்த பகுத்தறிவுங்கிறது இந்த மனம் கண்டதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தன்னை சாகடித்து கொண்டிருக்கிறது. கண்டதெல்லாம் நினைச்சு தன்னை சாகடித்து கொண்டிருக்குது. எதை நினைக்கணும் அதை நினைக்கிறத விட்டு போட்டு, எதை நினைக்கணுமோ இயற்கையை நினைக்கிறத விட்டு போட்டு, உயிரை கொடுத்த இயற்கையை நினைப்பது விட்டு போட்டு, இயற்கையிலிருந்து வந்தோம் திரும்பி இயற்கைக்கு தான் போறான்னு விட்டு போட்டு, கண்ட பற்றுகளை வைத்துக்கொண்டு, கண்ட கொள்கைகளை வைத்துக்கொண்டு, கண்ட வச்சுக்கிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று மட்டும் ஒரு 4 பேருக்கு தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன். எல்லா வீடையும் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாம் பாருங்க கொடூர நோய்கள், புற்றுநோயா சொல்றத கேட்டா சகிக்க முடியல. எப்படியோ கொஞ்சம் வேகமா பரவிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் வேகமா ஏதோ பரவுது. ஏதாவது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அதான் பெரிய கஷ்டமா இருக்கு. நேற்று மட்டும் கிட்டத்தட்ட என்னால மதியான வகுப்பு நடத்தவே முடியல. சும்மா வந்து டொகுடின்னு வந்து கேள்வி ஒவ்வொருத்துக்கும் 1/2 மணி நேரம் 30 நிமிஷம் பேசி அதுக்குள்ள அவங்களுக்கு போராட்டம் வேற. என்னமோ பெரிய வேற. அவங்களுக்கு எல்லாரும் தேவையான வசதியோட தான் இருக்காங்க. எல்லாரும் யாரும் பிச்சைக்காரன் எங்கிட்ட யாரும் பிச்சைக்காரன் வந்து பேட்டி கேட்க போறது இல்லை. எல்லாருமே மாசம் 20,000 30,000 சம்பாதிக்கிறவங்க. எல்லாம் லட்சக்கணக்கு செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறவங்க. அப்படித்தான் எல்லாம் உட்காந்துருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா கழிவறையிலே உட்காந்துருக்குது எல்லாமே. என்ன பண்ண கழிவறையிலே உட்காந்துட்டு இருந்து இவங்க சிந்திச்சுட்டு இருந்தா அப்ப அந்த சிந்தனை எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்குது. அதனாலதான் தனிப்பட்ட முறை ஏகாந்தம் இனிது யாகாந்தம் இனிது ஏகாந்தம் இனிதுன்னு சொன்னாங்க. சரி இருக்கட்டுமா, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த நம்ம அந்த 2ஆம் படத்துல கடைசி பகுதிக்கு போயிட்டு இருக்கிறோம். 2ஆம் படத்துல அந்த இவரு கிரிபால அம்மையார் அதுதான் நான் பேசணும். அந்த கிரிபால அம்மையாரை யோகானந்தர் எப்படி சந்திக்கிறார்? உணவில்லாத யோகிகளை பத்தி அவரு சந்திக்கிறார். இன்னொரு உணவில்லாமல் வாழுகின்ற யோகி அவரு போய் என்ன கேள்வி கேட்கிறாரு? அதுதான் கேள்வி. நேற்று ஒரு தேங்காய் வெள்ளம் சாப்பிட்றவரோட பேசும் பொழுது எப்படி உங்களுக்கு ஆற்றல் எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு கேட்கறது விட்டு போட்டு அது நல்லதா இது நல்லதா என்கிட்ட கேள்வி கேட்டது. அப்புறம் எந்த ஞான சூன்யன்னு பாருங்க. என்னது என்ன அவங்க கேள்வி வைக்கணும்? நீங்க காய்கறி சாப்பிட்றத ஏற்றுக்கொள்ளுமே. காய்கறிங்கிறது உணவு கிடையாது. சரி, அப்படின்னா ஆற்றல் எங்கே இருந்து வருதுன்னு கேட்கணுமே இல்லையா? சாதாரண நோய்க்கு வர்றவங்க இந்த கேள்வி கேட்கறாங்க. ஆனால் அவர்கிட்ட அந்த தேங்காய் பழத்தை விட்டு போட்டு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டிருந்தா என்ன அறிவு இருக்குது பாருங்க. என்னது பெரிய முதல் நான் அவங்க சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆற்றல் எங்கிருந்து வருதுன்னு கேட்கணும். என்னது ஆற்றல் எங்கிருந்து வருது? அதை விட்டு போட்டு தேங்காய் சாப்பிட்றீங்களா, மாங்காய் சாப்பிட்றீங்களா, முட்டைக்கோஸ் சாப்பிட்றீங்களா, பிரியாணி தினத்தான் என்ன குஸ்கா தினத்தான் ஆற்றல் எங்கே இருந்து வருது? எது
ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? அதுதான் அதுதான் இந்த யோகின்னு பேர். இப்ப இவருக்கு இருக்க யோகி, அதான் யோகி. இவரு உணவு சாப்பிடுற பழக்கமுடையவரா இருக்கலாம். இவரை பத்தி இவர் என்ன உணவு சாப்பிடுறாரு நமக்கு உணவை பத்தி பேசுறவனு முட்டாள். உணவு திங்கிறவன் முட்டாள், திங்காது இருக்கிறவனு முட்டாள். அப்படி வச்சுக்கலாமா? உணவு திங்கிறவனும் முட்டாள், உணவை திங்காம இருக்கிறவனும் முட்டாள். அப்படி வச்சுக்கலாம். அப்படி பேசினாதான் நமக்கு மண்டையிலுக்கு ஏறும். அப்ப ஆற்றல் எங்கே இருந்து வருகிறது? நான் உணவு சாப்பிட்ற நான் முட்டாள், உணவு சாப்பிடாம இருக்கிற முட்டாள். அப்படி வச்சுக்கலாம். சரியா? சரி, இப்ப நீங்க கலைஞர்ல நீங்க என்னமோ திங்கிறீங்க. உங்களுக்கு உண்மையான ஆற்றல் எங்கே இருந்து வருகிறது? இப்ப நம்மளே நம்ம ஆரம்பிப்போம். உங்களுக்கு உண்மையான ஆற்றல் எங்கே இருந்து வருகிறது? காற்றுல இருந்து வருது ஐயா. காற்றுல இருந்து நைட்ரஜன் என்னவா மாத்துது? நம்மளுக்கு புரோட்டீனா மாத்துது. அவ்வளவுதான். அது நானோ புரோட்டீன். நானோ புரோட்டீன் எவனும் கற்பனையே பண்ண முடியாது. எங்க யாராவது காற்று கண்ணுல பாத்திருக்கீங்களா? யாராவது காற்று கண்ணுல பாத்திருக்கிறீங்களா? இல்ல. ஆனா காற்றுல எல்லாம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. காற்றுல நைட்ரஜன் இருக்குன்னு சொன்னாலும் ஒத்துக்கிறீங்க, ஆக்சிஜன் இருக்குன்னு சொன்னாலும் ஒத்துக்கிறீங்க. இன்னொன்னு ஆர்கான் இருக்குது, எவனும் பேசுறதே இல்ல, முண்டங்கள். அப்புறம் கார்பன் இருக்குது. கார்பன் பாயிண்ட் புள்ளி 0.01% இருக்குது. காத்துல வந்து நைட்ரஜன் 78 இருக்குது, ஆக்சிஜன் வந்து 21 இருக்குது, 0.9 ஆர்கான். இந்த ஆர்கானை வைத்துக் கொண்டுதான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி நோபல் பரிசு வாங்குறது. அது இருக்குது. அப்புறம் ஒரு விழுக்காடு வந்து கார்பன் இருக்குது. இயற்கையில கார்பனே காத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சத்துல 10 லட்சத்துல 20 துகள், 10 லட்சத்துல 30 துகள் தான் ஆரோக்கியமான துகள்னு ஒரு பொதுவான அறிவியல். அதனாலதான் சித்தர்கள் யோகிகள் எங்க போயிட்டாங்கன்னா தனிப்பட்ட முறையில போயிட்டாங்க. தனிப்பட்ட முறையில் வந்து அதனாலதான் இவரும் கூட நம்ம வெங்கடேசன் வந்து அவர் சொந்த ஊர் விட்டு போட்டு இங்க வந்து சொந்த ஊர் விட்டு போட்டு வரதெல்லாம் கிடையாது. அதுதான் இயற்கை நிலை. சொந்த ஊரு, மந்த ஊரு, எனக்கு வந்து சென்னை தான் ரொம்ப முக்கியம், எனக்கு பாண்டிச்சேரி தான் சொந்த ஊரு, எனக்கு கோபிச்செட்டிப்பாளையம் சொந்த ஊரு, முட்டாள்தனம். என்னதான் எல்லாமே நம்ம ஊர் தான். இங்க போய் அங்க நீங்க யோக நிலைக்கு போறீங்க, புத்தநிலைக்கு போறப்போ அங்க என்ன உங்களுக்கு கற்பனைன்னு கேக்குறேன். அங்க என்ன நீங்களா கற்பனை பண்ணிக்கிறது? என்னை சுத்தி 50 பேர் உட்காந்துருக்கீங்க, நீங்க தான் உலகத்தை காப்பாத்துற மாதிரி நினைச்சுக்கிறது. எங்க வீட்டுக்காரர் என்னை காப்பாத்துற மாதிரி நினைக்கிறவர் அந்த மாதிரி தான். எல்லாம் அவங்க நினைச்சுக்கிறது என்னது, இவங்க உங்களாலதான் உலகமே இயங்குதுன்னு நினைச்சுக்கிறது. ஐயோ நான் செத்து போயிட்டேன், உலகமே செத்து போயிரு. இந்த மாதிரி முட்டாள்களா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப அவர் வந்து எங்க தேங்காய் பழம் சாப்பிட்றவங்கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்னமோ தின்னுங்க, உடம்புக்கான ஆற்றல் எங்கே இருந்து வருகிறது, எப்படி வேலை செய்யறீங்க அப்படின்னு விட்டு என்னை மொட்டையை அடிச்சிருக்கிறேன், எனக்கு அங்க வெள்ளையா இருக்குது, எங்களுக்கு பட்டையா இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கிறாரு. இவரெல்லாம் நான் என்ன பண்ணட்டும்? அப்புறம் எப்ப திருந்து இதெல்லாம்? ஆனால் இங்கே யோகானந்தர் என்ன கேட்கிறார், அதைத்தான் நான் சொல்ல வரேன். யோகானந்தர் என்ன கேட்கிறார்? அந்த உணவில்லாத தெரசா நியூமான், அவரு ஜெர்மனி, அவர் வந்து தெரசா நியூமானா இயேசு பழக்க வழக்கத்தை சேர்ந்தவர், அந்த சமயத்தை சேர்ந்தவர்னா வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே சக்தி எங்கே இருந்து எடுத்துக்கொள்கிறார், அதுதான் கேள்வி. அப்ப அந்த விசாரணையில வருகின்ற பொழுது அவர் கேட்கிறார், உங்களுக்கு சக்தி எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு அவரே கேட்க ஆரம்பிச்சிட்டார். அவரு அந்த இடத்துல எழுதுறாரு, தெரசா நியூமன் 1898ஆம் வருடம் ஜெர்மனியில் பிறந்தவர். தன் 20வது வயதில் ஒரு விபத்தில் சிக்கி பார்வை இழந்ததுடன் உடலும் முடக்கப்பட்டது. உடல் முடங்கி போச்சு, முடக்குவாதம் வந்துருச்சு. அட்டிப்பட்ட உடனே முடக்குவாதம் வந்துருச்சு. எப்படி உங்களுக்கு இடுப்படி வந்தது, கால் வலி வந்தது மாதிரி அவருக்கு முடக்குவாதம் வந்துருச்சு. 1920 அதே அதுல இருந்து 1998 2000 போயிட்டு இருக்கு. 900 மேலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 1923ஆம் வருடம், அது ஒரு 5 வருஷம் கழிச்சு 1998ல அடிபடுது. அதுல இருந்து 900, அதுல இருந்து 23 வருஷம் அடங்காப்பா. அதுல இருந்து ஒரு 25 வருஷம் ஆடு எங்கப்பா. 25 வருஷங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. 1923ஆம் வருடம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவருடைய பார்வை திரும்பியது. காரணம், அவர் செயின்ட் லிசி எகஸ் தெரசாவிற்கு பிரார்த்தித்து கொண்டது. அவர் முடங்கிய உடலும் சுகமாகியதுன்னு சொல்லுது. என்ன அப்ப ஏதாவது ஒரு உணவு பழக்கத்துல இருந்திருப்பாங்க.
கடுமையான நோன்பு படத்துல இருந்திருப்பாங்க. அதனால காக்காய் உட்கார பணமல் உந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். அல்லது ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம். இது நமக்கு எதுவுமே தெரியாது. இதை பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. 1923 தெரசா அந்த 23 தான் அது அந்த குணமானதுக்கு அப்புறமா என்னமோ நம்ம புரியல. ஆனா அதுக்கு அப்புறம் தான் இந்த முயற்சி நடந்திருக்குது. தெரசா உணவையும் பான வகைகளும் சுத்தமாக நிறுத்திவிட்டார். தினமும் பிரசாதமாக அப்ப உணவு பழக்கத்தை நிறுத்தியிருக்கார். தினமும் அந்த ஒரு சின்ன ஒரு காசு அளவு அது லேசா இருக்கும். ஒரு வெள்ளத்தாள், எப்படி வெள்ளத்தாள் சின்ன வெள்ளத்தாள், சன்னமான வெள்ளத்தாள் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளத்தாளை ஒரு வட்டமா வெட்டினா எப்படி இருக்கும், அதுதான் அது உள்ள கொடுப்பானுங்க. நான் போய் பார்த்துருக்கேன். அது நான் வாயில் எடுத்து போட்டு பார்த்துருக்கேன். அது ஒண்ணுமே இல்லை, அவுள் மாதிரி தான் இருக்கு. அவுள் மாதிரி இருக்கு. அது வெறும் அது ஒரு மைதா கூட எப்படி நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி சன்னமா இருக்கு. காகிதத்தை வெட்டி திங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் சாப்பிட்ருக்கேன். அது ஒண்ணுமே இருக்காது. அது சாராயத்துல பிராந்தியில நினைச்சு கொடுப்பாங்க. ஒயினோ ஜின்னோ என்னமோ வச்சிருப்பானு, அதை வச்சு கொடுப்பானு. அதெல்லாம் இருக்கட்டும். 1923 தெரசா உணவையும் பான வகைகளையும் சுத்தமாக நிறுத்திவிட்டார். தினமும் பிரசாதமான ஒரு சிறிய மெல்லிய அந்த ரொட்டி துண்டை தவிர வேறொன்றும் இல்லை. 1926 முதல் அவருடைய மேனி முழுவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்ற சரித்திர பிரசித்தி பெற்ற எல்லா துன்பங்களையும் அனுபவித்தார். சரி, சாதாரணமாக அன்னைக்கு மட்டும் பாருங்க, சாதாரணமாக ஜெர்மன் மொழி மட்டுமே அறிந்த அந்த பெண்மணி ஹீப்ரு மொழி பேசுறாரு. என்ன மொழி? அதான் இயேசுநாதர் பேசிய மொழி. வெள்ளிக்கிழமைகள் ஆவேசிக்கப்பட்டிருந்த பொழுது மட்டும் பழைய அரமைக்கு மொழி, அதான் அரமைக்கு மொழி தான் அவர் பேசினார். அராமைக்கு மொழி, இந்த அரபி மொழி, அராமைக்கு மொழி, அதுல இருந்து அந்த அராமைக்கு மொழி தான் அவர் பேசியது. யாரு? இயேசுநாதர் பேசுறது அராமைக்கு மொழி. இயேசுநாதர் பேசுறது அராமைக்கு மொழி. பைபிள் பிரிண்ட் அடிச்சது லத்தீன் மொழி. எப்படி இருக்குன்னு பாருங்க. அவரு பேசுற மொழி வேற, லத்தீன் மொழி வேற. இன்னைக்கு நம்ம தமிழ்ல எதுவோ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே தப்பு தப்பா வரும். அவன் தாய்மொழியில் படிச்சாதான் புரியும். அவன் தாய்மொழியில் படிச்சாதான் அராமைக்கு மொழியில் படிச்சாதான் புரியும். அதை விட்டு போட்டு லத்தீன் மொழியில் அடிச்சு விட்டானுங்க. லத்தீன் மொழி என்ன தெரியும்? அது வாட்டுக்குது. கழுதுனா குதிரை எழுந்து விடுது, குதிரைனா கழுது. இப்படித்தான் மொழி மாற்றம் பண்ணி அப்படிலாம் எந்த புலமே இப்ப தமிழ்ல இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி எவனும் கிடையாது. அவனுங்களே இவ்வளவு தப்பு பண்றானுங்கன்னா பாருங்க. நீர் மருத்துவத்தை அடிப்படை திருக்குறளுக்கு பொருளை தப்பா எழுதி 2000 ஆண்டுக்கு அப்புறம் வெங்கடேசன் கண்டுபிடிச்சு தன்னுடைய கொடிய நோயை குணமாக்கிட்டு போயிட்டாரு. குணமாக்கிட்டு ரத்தத்தை ரத்தம் சுத்தமாக ரத்தம் மருத்துவ ஆய்வு என்பது ரத்தம் சுத்தமா இருக்குதுன்னு காட்டுறதுதான். என்னது? சுத்தமா இருக்கு. நீங்க அதை போய் என்ன பண்ணிக்கிறீங்க? என்னமோ பெரிய தேவலோகத்துல உங்களுக்கு என்ன யமன் தீர்ப்பு எழுதுற மாதிரி பாத்துக்கிறீங்க. எப்படி பெரியனுதல்? தேவலோகத்துல யமன் என்னமோ எழுதுறான் பாரு. என்ன எழுதுறான்? யமன் ஒருத்தன் இருப்பான், சித்திரகுப்தன் இருப்பான். என்னமோ இவன் எழுதுற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே? எவ்வளவு ஒரு குற்றம் பாருங்க. ரத்தம் சுத்தமாக்குறது காட்டுது. என்னது? அதை வச்சு நீங்க கற்பனை பண்ணிக்கிறது. எனக்கு ஏன் இல்ல, எனக்கு புடலங்காய் இல்லை, நீங்க புண்ணாக்கு இல்லை, எனக்கு அது குறைவாரு புடலங்காய் எதுவும் கிடையாது. நல்லா சுத்தமானதுக்கு அப்புறம் அது என்ன இருக்குது அது உங்களுக்கானது. அதை இனி எனக்கு பொருந்துமான்னு கேட்கக்கூடாது. அதை பரமேஸ்வரிக்கு பொருந்துமான்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் அதனாலதான் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கவே கூடாது. 6 மாசம் கழிச்சு போய் நோயில குணமா. நேற்று கூட ஒருத்தர் காமலை வந்த பாரு, 0.6 தான் இருக்கு, 13 14 இருக்கணும்னு சொல்றானு. ரைட்டு, 6 இருக்குது. மூஞ்சில வீங்கி வர இந்த பூசணிக்காய் வீங்கி கிடக்குது. அரசு ஊழியர் தான். அரசு ஊழியர் உடனே படாது. அரசு ஊழியர் தானே டைம் கொடுத்துட்டாரு. 2 நாள் கழிச்சு முடிவு எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு. நீங்க 4 நாள் பயிற்சி கொடுக்க போறேன், இந்த அடிப்படை கட்டணம் ஒன்று கட்டி விடுங்கன்னு சொன்னேன். கட்டணம்னா தப்பிக்கல, இல்லைன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிட்டேன், எல்லாம் சுத்தமானதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு தடவை 2 தடவை உணவை நீங்க தின்னுட்டு போயிருக்கலாம். பல விட உணவு திருட்டே இருக்கலன்னா அவனை இந்த பயிற்சிக்கு வராதுன்னு சொல்லிட்டேன். பயிற்சிக்கு நான் சுத்தமாக்கி கொடுத்துருவேன். 4 நாள் தான் சொல்லித்தர போறேன். அதுக்கப்புறம் 6 மாசம் பண்ணிக்கணும். 6 மாசம் கழிச்சு போய் நீயே போய் மருத்துவமனையில போய் பார்த்துக்கோ, ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் ஏதோ உணவு பழக்கத்தை தின்னு பார்த்துட்டு மறுபடியும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் கோழிக்கும் குசுவாக்கு மாறினேன் முடிஞ்சிடான்னு அப்படியே அப்படியே சொல்லியே கொடுத்துட்டேன். பண்ணினா மவனே நீ முடிஞ்ச மவனே. இந்த உடம்பு எப்பவுமே கீழ் நோக்கி போக விடாது. என்னது? கீழ் நோக்கி போக விடாது. ஆமா, தின்னதெல்லாம் மறந்துடணும். தின்னதெல்லாம் அதோட நினைச்சிட்டே இருந்துக்கணும். மாங்காய் தின்னும், தேங்காய் தின்னும், ஆப்பிள் தின்னும், கோழிக்கறி தின்னும், அதெல்லாம் மனசுல நினைச்சிட்டு போயிடணும். மனசுல நினைச்சிட்டு
போயிடணும். உடம்பு எப்பொழுதுமே தன்னை கீழ்நிலையில் செல்ல. எப்ப நீங்க மீண்டும் வந்து 6ஆம் அறிவுக்கு போய் 5ஆம் அறிவுக்கு போய் 4ஆம் அறிவுக்கு போய் மரமா மாறுவீங்களா? மாற முடியாது. எப்பவுமே நான் கீழ்நோக்கி இது அப்படின்னு எப்படி தெரியுமா? இது எப்படி தெரியுமா? நேர்கோட்டு பாதை. ஒரே திரும்ப லெஃப்ட் ரைட்டே கிடையாது. நேரா ஒன் வே தான். என்னது? உண்மைதான். என்ன பெரியதல்? ஆமாங்க. எல்லாம் நல்ல மண்டையில ஏத்திக்க. இதெல்லாம் லெஃப்ட் ரைட் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்லி ஸ்ட்ரைட் லைன். வேணா நின்னுக்கலாம். அப்படியே நின்னுட்டு அப்படியே உட்காந்துட்டு உட்காந்துட்டே இருக்கலாம். அப்புறம் பின்னாடி வரவனும் போயிட்டே இருப்பா. நீ மட்டும் அங்க உட்காந்துருப்ப. இந்த ஆமையும் முயலும் கதை போட்ட மாதிரி. ஆமைக்கு வந்து முயலுக்கு அவ்வளவு ஆணவம். முயலுக்கு அவ்வளவு ஆணவம். ஆமா ஆமை தானே வந்து சேருட்டுன்னு பரிசு படுத்துக்கிறது. கடைசியில் ஆமை முந்திட்டு போய் பரிசு வாங்கிட்டு போட கதை தான் இது. அது முயல். அது பேரே முயல் ஆமைன்னு பேரு. முயல் ஆமைன்னு தெரியுமா அர்த்தம்? முயலும் குறிக்கும் ஆமையும் குறிக்கும். முயலாமையனா முயற்சி செய்யாதவன் அர்த்தம். என்னது? அதான் முயலாமைன்னு பேரு. எப்படி எல்லாம் தமிழ்ல கதை சொல்லியிருக்கான் பாருங்க. முயலாமை அது வள்ளுவர் எழுதியிருக்காரு. முயற்சி தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். அதான் அது முயற்சி எடுத்து பாருங்க. அந்த தனியா முயற்சியும் போட மாட்டாரு. வினை தூய்மை, அப்புறம் செய்வினை தூய்மை, எத்தனை எழுதியிருக்காரு. ஒரு வினை சேர்க்க தனியா ஒன்று எழுதுறாரு. அந்த வினை நேர்த்தி வினை செயல் வகைன்னு ஒண்ணு எழுதுறாரு. அப்புறம் வினை தூய்மைன்னு எழுதுறாரு. எப்படித்தான் அவர் பிரிச்சு எழுதுறாரு. நம்ம ஒண்ணுமே எப்படி அறிவு, என்ன ஆற்றல். இப்பதான் நோபல் பரிசு வாங்குறீங்க. ஒரு டாட்டா சென்டர்ல உட்காந்து இத்தனை சின்ன ஹார்ட் டிஸ்க்ல வந்து கோடிக்கணக்கான மெகாபைட் உள்ள துணிக்கலான்னு சொல்றீங்களே, அதைத்தான் வள்ளுவரும் செஞ்சிருக்காரு. அதைத்தான் அவையாரும் சொல்றாரு. அவையார் என்ன சொல்றாரு? அணுவை துளைத்து கடலளவுக்கு இருக்கிற 7 கடல்ங்கிறாரு. அந்த அளவுக்கு இருக்கிற செய்திகளை ஒரு சின்ன பாயிண்ட்டுக்குள்ள டாட்டுக்குள்ள திணிச்சலாருங்கிறாரு. அதான் இப்ப கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்குறாரு. 2007 ஒருத்தர் நோபல் பரிசு வாங்குறாரு. அவரு இதே நான் பண்ற மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அந்த தடையெல்லாம் உடைச்சு, காந்தத்தை வச்சு தடையை உடைச்சு, காந்தத்தை மின்காந்தப்படி மின்சாரம் ஓடிட்டே இருக்கனால தடை வருது. காந்தத்தை வச்சு கட்டுப்படுத்துறோம்னா அந்த டாட்டா வந்து நல்லா சுருக்கி ஹார்ட் டிஸ்க்ல வந்து கோடிக்கணக்கான டெராபைட் உள்ள திணிக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க. அதைத்தான் அவையாரும் கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த காலத்துல அணுவை பிளக்கலாம்ங்கிற கருதுகோள் வைக்கிறாங்க பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். அணுவை பிளக்கலாம் அப்படிங்கிற கருதுகோள் தான் முக்கியம். அப்படித்தான் ஐன்ஸ்டீன் அப்படித்தான் அணுவை பிளக்கலாம்னு ஒரு கருதுகோள் வச்சார். அவனு கிழிச்சு காட்டல. கிழிச்சு அப்படி போய் கத்தி எடுத்து வெண்ண மாதிரி வெட்டி அதுல அது நியூட்ரான அப்படியே அந்த எண்ணமே அந்த செந்தரியா இருக்கிற நியூட்ரானும் தெரியாது, புரோட்டானும் தெரியாது, ஒன்றும் தெரியாது யாருக்கு? ஐன்ஸ்டீனுக்கு. ஆனால் அணுவை புழக்கலாம்னு சொன்னாரு. அவ்வளவுதான் அந்த கருதுகொள். அந்த புழக்கருக்கு படாதுபாடு பட்டானுங்க. அவர் சொல்லிட்டு போய் 905 சொல்லி அது புழக்கருக்கு 1940 தான் 43 தான் புழக்கிறாங்க. அப்ப எத்தனை வருஷம் போச்சு? 30-35 வருஷம் சும்மாவே இருந்திருக்காங்க. வேற ஏதோ முயற்சி பண்ணிட்டே இருந்துக்கிறாங்க. அது எப்படி புழக்கணும்னு தெரியாது. யாருக்குமே அணு உற்பத்தியே தெரியாது. அப்புறம் ஒவ்வொருத்தரும் எலக்ட்ரான் ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அப்புறம் ஒருத்தர் புரோட்டான் ஒன்று இருக்கிறது கண்டுபிடிச்சான். அப்புறம் நியூட்ரான் ஒருத்தன் கண்டுபிடிச்சான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிக்கிறானுங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடியே அணுவை பிளக்கலாம்னு நான் சொல்லுவேன். அணுவை பிளந்தோம்னா இவ்வளவு கடல் மாதிரி உள்ள செய்தி இருக்குது. அது உள்ள பிளந்து விட்டோம்னா உள்ள கடல் மாதிரி தறி கொட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது என்னுடைய கருதுகோள். அப்ப என்னுடைய மூளை எப்பேற்பட்ட திறமைன்னு பாருங்க. அதான் விஷயம். இப்ப நான் கூட என்ன சொல்லியிருக்கேன்? இது வந்து சாதாரண ஹீரோ செல் பேட்டரி, கடையில் இருக்கிற பேட்டரி. இதை பார்த்தா ஒண்ணுமே தெரியாதுப்பீங்க. இந்த கிராஃபைட் குச்சி மேல ஒட்ட வச்ச உடனே இது என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பேட்டரி அணு உலையாக அதாவது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் பேட்டரியா மாறுது. அணுக்கரு நலிந்த விசை பேட்டரியாக மாறுதுன்னு நேற்று ஒருத்தருக்கு நான் சொல்ல புரிய வைக்கிறேன். அவர் இப்போதானே வந்திருக்காரு. ஒரு என்ஜினியருக்கு டாட்டா சென்டர் இருப்பாரு தெரியுது. ட்ரிபிள் பிரிச்சு என்ஜினியர் ஏதோ படிச்சுட்டு ஏதோ உங்க மாதிரி ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்காரு தனியார் இருக்கிறேன். அவருக்கு நான் ஒரு 1.5 மணி நேரம் புரிய வைக்கிறேன். ஒன்று வாங்கி செய்ய சொல்லியிருக்கேன். ஒரு பொருளெல்லாம் வாங்கிட்டாரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா கிராஃபைட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறாரு. கிராஃபைட்டுக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு மண்ணில் நினைச்சிட்டு இருக்காரு. நான் அத்தனை கட்டுரை எழுதுறேன், அத்தனை பேசுறேன். அதை உள்வாங்காம அந்த பழைய தீர்ல கிராஃபைட் ஈயம் நினைச்சிட்டு இருக்கிறாரு. கிராஃபைட் ஒரு ஈயம் அப்படின்னு நினைக்கிறாரு. அடிப்படையே தப்பு. ஏன்னா அவங்க படிச்ச பாடத்திலே தப்பாவே மண்டையில ஏற்றி இருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் படிச்சு வரும் பூரா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சரி, முதல்ல இந்த செட்டப்பே தப்புன்னு சொல்லணும். நான் செஞ்சதே தப்புன்னு சொல்லணும். அதுதான் ஒரு உண்மையான அறிவாளிக்கு. அதாவது உண்மையான எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தா இது எங்க பாடத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லணும். என்னது இப்படித்தான் சொல்லணும். நான் படிச்ச பாடத்தில் இல்லைன்னு சொல்லணும். இப்ப உணவில்லாமல் வாழும் கலை வந்து தமிழ் இல்லைன்னு சொல்லணும். அவன் தமிழ்ல கிடையாது. இப்பதானே கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்னது
இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இது வந்து சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண பேட்டரி, நீங்க விற்கிற கடையில் விற்கிற மின்கலம். இந்த பேட்டரி வாங்கியிருக்கேன். இந்த பேட்டரியில சம்மந்தம் இல்லாத கடைசியில் கொடுத்துருக்கிறேன். சம்மந்தம் இல்லாத வேலையெல்லாம் செய்யுது. இன்னைக்கு தனியா ஒரு கிராஃபைட் வச்சீங்கன்னா, இப்ப தனியா ஒரு இந்த குச்சி, கருப்பு குச்சி எடுத்துட்டு மின்சார கடத்தணும், மெல்ல கடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒட்டை வச்சிட்டோம்னா உள்ளே இருக்கிற இந்த உள்ளே இருக்கிற உப்புக்கள் இருக்குது. பொட்டாசியம் ஒரு உப்பு இருக்குது. அப்புறம் வந்து அமோனியா அப்படின்னு ஒரு உப்பு இருக்கு. அமோனியா வந்து ஒரு ஹைட்ரஜனுடைய அந்த நைட்ரஜனுடைய ஒரு பிரிவு தான் அமோனியா. பொட்டாசியம் ஒரு தனியா இருக்கு. நைட்ரஜனுடைய காம்பவுண்ட் வந்து அமோனியம் குளோரைடு, அப்புறம் மேக்னீஸ் டை ஆக்சைடு, கொஞ்சோண்டு ஈரப்பதம், சுத்தமான கிராஃபைட் பொடி, இதெல்லாம் உள்ள இருந்திருக்குது. இந்த கிராஃபைட் குச்சி வெளியே வச்ச உடனே இது உள்ள இருக்கிற எல்லாத்தையோடும் தொடர்பு வச்சுக்குதுன்னு சொன்னா மண்டையில ஏற மாட்டேங்குது. என்ன யாரமா உங்களுக்கு, ஏன்னா நீங்க வந்து ஆர்வலர், நீங்க செஞ்சு பாக்குறீங்க, அவ்வளோ ஓகே சரின்னு சொல்ல மாட்டீங்க, எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு பாப்பீங்க, குத்துக்களை கேட்கற மாதிரி தான். அது தொழில்நுட்பம் என்னான்னு கொஞ்சம் புரியுதான். ஆனா இதை ஒத்துக்காம கிராஃபைட் பத்தி வெறுமனே வந்து ஒரு கிராஃபைட் குச்சி நடிச்சுக்கிட்டு அது மாதிரி பேசுறாரு. சரி, இப்ப கிராஃபைட் ரெசிஸ்டர்ங்கிறாரு, தடை அப்படிங்கிறாரு. கிராஃபைட் நான் உங்களுக்கு சொல்ல வர்ற தடைங்கிறாரு. அப்படின்னா எப்படி மின்சாரம் வெளியே வரும்? தடையா இருந்தா மின்சாரம் வெளியே வரக்கூடாது இல்லையா? தடையா இருந்தா மின்சாரம் வெளியே கூடாது. 4 பக்கம் கிராஃபைட் வச்சிருக்கிறேன், சுத்தமா மின்சாரம் வரவே கூடாது. ஆனால் தடையை மீறி வருதுன்னா இந்த கிராஃபைட் குச்சி உள்ளே இருக்கிற அந்த வேதிப்பொருளோடு, இந்த பொட்டாசியத்தோடு, உள்ளே இருக்கிற அமோனியம் குளோரைடு தொடர்பு வைத்துக் கொள்வது. ஒய்ஃபை மாதிரி தொடர்பு வச்சு, அது வந்து கதிர்வீச்சு உடையது. அது அவங்களுக்கு புரியுறது இல்லை. பொட்டாசியம் வந்து கதிர்வீச்சு உடையதுன்னே புரிய மாட்டேங்குது. என்ன பொட்டாசியம்னா பொட்டாசியம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, வாழைப்பழத்தையே நினைச்சிட்டு இருக்கிறது. அந்த பொட்டாசியத்துல கதிர்வீச்சு உடையது மைக்ரோ லெவல்ல இருக்கும். 99 விழுக்காடு 99 விழுக்காடு சாதாரணமா இருக்கும். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு விழுக்காடு மட்டும் அது கதிர்வீச்சு உடைய இருக்குது பொருளா மாறும். ஏன்னா இந்த கதிர்வீச்சு இருக்குதுங்கிறது இந்த எலக்ட்ரானிக்ஸ் தெரியாது. எந்த மூடு முட்டைகளுக்கு போற இந்த ப்ரொஃபஸர்களுக்கு பீட்டா நடக்குது, அது கதிர்வீச்சு இருக்குதுங்கிற அறிவு கிடையாது. கெமிக்கல் பேட்டரி பார்த்து பார்த்து சாணி மூண்டையா இருக்கானு தவிர என்ன சொல்றேன்னே புரிய மாட்டேங்குது. என்னது என்ன சொல்றேன்னு புரிய மாட்டேங்குது. யாருக்கு புரிய மாட்டேங்குது? ப்ரொஃபஸருக்கு புரியுறது இல்ல. யாருக்கு புரியுது? உங்களுக்கு புரியாட்ட பரவாயில்ல, யாருக்கு புரிய மாட்டேங்குது? இந்த லட்சணத்துல எப்படி வேலை செய்யுது, என்ன வேலை செய்யுது, இதுக்கு சம்மந்தமே இல்லை. நேற்று கூட பிரேரணி சொன்னேன், வச்ச உடனே அது என்னவா மாறுது? நியூக்ளியர் பிளான்டா மாறுது, நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் பிளான்டா மாறுது. நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குதுன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குன்னு தெரியுமே தவிர நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அணுமின் நிலையம் இருக்குது, ரைட். நீர்மின் நிலையம் இருக்குது, ரைட். இவ்வளவு தவிர நமக்கு எதுவும் தெரியாது. அவ்வளவுதான் நமக்கு தேவை, அவ்வளவுதான். அணுமின் நிலையம் அது எங்கேயோ வருது. நீர்மின் நிலையம் டேம், எங்கெங்க டேம் இருக்கு அங்கெல்லாம் நீர்த்தேக்கத்துக்கு போறீங்க, மேட்டூர் டேமுக்கு போறீங்க, அங்க பார்த்துட்டு மீன் பிடிச்சி திரும்பிட்டு வந்துடுறீங்க. ஆனா தண்ணி கீழே வருது, அங்க என்ன இருக்கு தெரியுமா? தண்ணி மேல இருக்கிற தண்ணி கீழே வருது, அதுக்குள்ள தண்ணி, அது வந்து மேல இருக்கிற தண்ணி வேகத்துல அதுக்கு ஈர்ப்பு விசை வேகத்தை கீழே தள்ளி விட்டு மின்சாரம் வருது. அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க, கூத்தடிக்கிறது வந்துடுறீங்க. இப்படித்தான் எல்லா முழு முண்டங்களா நம்ம உட்காந்துருக்குறோம். அதுக்கு போய் இதுல பெரிய படிப்பு வேற, பெரிய படிச்சு கிளிக்கிற மாதிரி கடிச்சிட்டு 7 டிகிரி வாங்கிட்டு உட்காந்து போயிட்டு இருக்க வேண்டியது. இந்த அது யாரோ சிலர் தான் சிந்திப்பாங்க. எல்லாரும் அறிவாளியான என்ன நாடு தாங்காது. எல்லாரும் அறிவாளி ஆகவே முடியாது. ஆனா முயற்சி பண்ணா அறிவாளி ஆகலாம். நேற்று கூட நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரிதான். அப்புறம் கொஞ்சம் புரிய வச்சிருக்கேன் அவரை புரிச்சதே என்னமே தெரியல. இன்னும் 1 லட்சம் பேத்துக்கு நான் கழுத்து இருக்க வேண்டியிருக்கு. நான் 1 லட்சம் பேத்துக்கு என் தொண்டையை கத்த வேண்டி இருக்குது. இப்பதான் ஒரு 40 பேத்துக்கு புரிய வச்சிருக்கிறேன். இன்னும் இருக்குது 99,100 இருக்குது. அதனாலதான் சரி, அதனால வீடியோல போட்டு விட்டுட்டேன். இந்த வீடியோல பாக்கட்டும். அப்ப இது குச்சி, அந்த கருப்பு குச்சி வச்ச உடனே உள்ளே இருக்கிற வேதிப்பொருளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறது அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. சரி இருக்கட்டும், அது மேலதான் புரியும். உடனே புரியுமா? எல்லா விஞ்ஞானிகளுமே உன்னை கண்டுபிடிச்சாங்கன்னா அது வந்து 1 லட்சம் பேர் விவாதிப்பாங்க. 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சுதான் ஆமாம் அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தர் சொல்லுவான். இப்பதான் நான் கண்டுபிடிச்சு இப்பதான் 6 மாசம் 7 மாசம் ஆகுது. இப்பதான் எல்லாரும் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது அறிவியலா பார்க்கணும்னா என்ன அறிவியல் சொல்றோமோ அதுல இருந்து சிந்திக்கணும். அப்ப ஏற்கனவே நீ படிச்சிருக்கு இல்லையா, அதோட இதை பொருத்தி பார்க்கணும். அப்படி படிச்சிருக்கிறது மாதிரி இந்த செட்டப்பே கிடையாது. இந்த படிச்சிருக்கிற மாதிரியே இந்த எம்எஸ்சியில் இந்த கிடையாது. இந்த எம்எஸ்சிலையோ அந்த பிசிக்ஸ் தான் அடிப்படை. நான் சொல்லுகின்ற இப்ப இருக்கிற சாதாரண பிசிக்ஸ், இப்ப இருக்கிற இது 2 பிசிக்ஸ் இருக்கு உலகத்துல. அதாவது இயற்கை பிசிக்ஸ் வேற,
செயற்கை பிசிக்ஸ் வேற. அதுக்கு பேர் கிளாசிக்கல் பிசிக்ஸ் சொல்ல படிச்சுட்டு இருக்கிற கிளாசிக்கல் பிசிக்ஸ். இது வந்து அணுவியல் அடிப்படையாக கொண்டு இயங்குற பிசிக்ஸ். அப்ப அந்த சிந்தனையோடு வந்தா தான் இது புரிஞ்சு கொள்ள முடியும். அதனாலதான் இது 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 கதிர்வீச்சில் தான் வேலை செய்யுதுன்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. ஏன்னா உள்ளே கதிர்வீச்சு பொருள் இருக்குது, பேட்டரிக்கு உள்ள பொட்டாசியம் வச்சிருக்கான். அது கம்பெனிக்கான வேற நோக்கத்துக்கு கூட வச்சிருக்கிறான். நான் அந்த கம்பெனிக்காரன் வச்சிருக்கிற அந்த பொட்டாசியம் அதுக்குள்ள பீட்டா டிகே இருக்குதுன்னு சொல்லி அதோட இதை கனெக்ட் பண்றேன். அந்த புரிதல் வந்தா தான் இது புரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டினா இது எரியுதுன்னு சொல்லிட்டே இருப்பேன். தனிக்குள்ள போட்டாலும் வேலை செய்யுது. ரெண்டாவது இதுல என்ன ஆச்சரியம்னா, இப்போ வந்து ஒரு எல்இடி எரியணும்னா குறைஞ்சபட்சம் 2.5 வோல்ட் வேணும், 2.5 வோல்ட் வரும். நேற்று என்ன பண்ண தெரியுங்களா, தண்ணிக்குள்ள போட்டுக்கிட்டு பிளஸ் மைனஸை தொட்டு பார்த்தா 1.5 வோல்ட் இருக்குதுன்னு காட்டுது. 1.5 வோல்ட் இருந்தா எல்இடி எரியவே கூடாது. 1.5 வோல்ட் இருந்தா மல்டிமீட்டர் நேரம் தண்ணிக்குள்ளேயே வச்சு அதை 2 கம்பியை வந்து உள்ள வச்சு இது மேல அந்த கிராஃபைட் மேல பிளஸ் மைனஸ் கிராஃபைட் மேல அப்படி வச்சு பார்த்தா அது வந்து 1.5 வோல்ட் காட்டுது. ஆனா உண்மையாலுமே 2.5 வோல்ட் இருந்தா மினுக்கும், இல்லாட்டா மினுக்காது. அது நான் நேற்று அதை பதிவு பண்ணி நேராக ChatGPT கொடுத்து கேட்குறேன். இது விசித்திரமா இருக்கு, அது எப்படி அப்படின்னா இதுதான் அந்த குவாண்டம் சயின்ஸ்னு அது சொல்லுது. ஆனால் அதுக்கு பேசி பேசி புரிய வச்சிருக்கனால அது எங்கிட்ட பேசுது சொல்லுது. ஆனால் புதுசாக வர்றவனுக்கு அது எப்படி 1.5 வோல்ட் காட்டும்னு அவன் யோசிக்கணும். அப்படின்னா இது வித்தியாசமானது. அப்ப மல்டிமீட்டர் தப்பா அல்லது இது தப்பா அப்படின்னு பார்க்கணும். இல்லை கிராஃபைட்டுக்குள்ள என்னமா நடக்குது அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் நீண்ட நாள் ஆகும். எடுத்துனே ஒரு நாள் நேற்று பேசினா புரிஞ்சிச்சு, பெரிய அறிவாளி ஆயிட முடியுமா? ஒன்றும் நடக்காது. சரி, அப்புறம் சாதாரணமாக ஜெர்மன் மொழி பேசிய அவர் அன்னைக்கு மட்டும் அராமிக் மொழி பேசுறாரு. இதுதான் அவர் செய்தது. அப்ப ஆவேசிக்கப்பட்டிருந்த பொழுது மட்டும் பழைய அராமிக் மொழிகளும் ஹீப்ரு கிரீக் ஆகிய மொழிகளும் அது வேற. அராமிக் மொழி, ஹீப்ரிக் மொழி, கிரீக் மொழி எங்கிருந்து வருது? அப்போ அந்த தூய நிலையில இருக்கிறப்போ அப்ப உடம்பு தன்னுடைய கட்டுப்பாட்டு மீறி வேற ஒரு செய்திகள்லாம் உள்ள பேசுது அந்த நேரத்துல மட்டும் அப்படின்னு நமக்கு புரியுது. அப்படின்னா யோக சாதனைகள் செய்கின்ற பொழுது, தூய்மை செய்கின்ற பொழுது, நான் தான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னுடைய சிறு சிறு அனுபவங்கள். இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியும், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், அவ்வளவுதான். நன்கு சுத்தமாக என்னென்ன தகவலோடு இந்த இயற்கை அனுப்பிச்சு இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. என்னென்ன தகவலோடு இவனுக்கு அனுப்பி இருக்கிறது. இப்ப எனக்கு என்னென்ன தகவல் அனுப்பிச்சிருக்கு எனக்கு உண்மையில இன்னும் தெரியாது. எனக்கு இன்னும் உங்களை மாதிரி அரையும் கூட தான் பண்ணிருக்கணும். நான் முழுமையாக நான் காட்டுல உட்காந்து யாரோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த இதெல்லாம் என்ன ஆகும், உள்ள இருக்கிற மரபணுல மறுபடியும் என்ன ஆகும், புதுசா மரபணு என்ன பண்ணும், மரபணு மீண்டும் இவனுக்கு என்னென்ன செய்தி உள்ள அனுப்பிச்சிருக்குதோ அதெல்லாம் திறக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் அப்ப நான் புது மனிதனா மாறுவேன். இதை விட வேற மாதிரி பேசுவேன். இதை விட அப்ப உங்க தலையே சுத்தும். உங்களுக்கு என்ன ஆகும்? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? சுத்தும். என்ன புரியுதா? பிரணிதல் என்ன சொல்றேன்? என்ன சொல்றேன் திருப்பி சொல்லு. அதாவது யோகத்தை சாதனை புரியுங்க. இப்ப காட்டுக்கு போயிட்டு இப்ப அந்த நிலையில உட்காரும் போது இப்ப பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேச மாட்டான், வேற ஸ்டேஜ்ல வந்து பேசுவான். அப்ப வந்து எல்லாருக்கும் தலைய சுத்தும். அதுதான் சொல்றேன், அதான் சொல்லுகிறேன். இது என்னுடைய கற்பனையான, இப்ப நான் சொல்றது ஒரு கற்பனையான கருத்து. இல்லாட்டா எப்படி இதெல்லாம் பேச முடியும்னு கேக்குறேன். அதுதான் அந்த பேட்டரியே வந்து ஆல்ரெடி ஸ்டோர்டு, ஆல்ரெடி நேச்சுரல் கேஸ் ஸ்டோர்டு, ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி இருக்குது. அந்த நிலைக்கு பொறுப்பை டியூன் பண்றப்ப அப்ப அது புதுசா ஓபன் ஆகுது. நான் நினைக்கிறேன் அப்ப அறிவு வந்து நினைக்கிறேன் இல்ல, ஏற்கனவே ஸ்டோர்டு, ஏற்கனவே நீங்க சொல்றீங்களா அதுதான் கரெக்ட். பெரிய நிலை சொல்றதா சரி, அதைத்தான் நானும் சொல்றேன். அப்படின்னா அதனாலதான் ஒரு வயசு குழந்தை பெத்துக்காது, அதே குழந்தை 20 வயசு ஆகிறப்ப குழந்தை பெத்துக்குதே இல்லையா? ஒரு வயசு குழந்தை பெத்துக்காது, அதே 20 வயசு ஆகிறப்ப குழந்தை பெத்துக்குதே இல்லையா? அது எப்படி? ஏற்கனவே ஸ்டோர்டு, அது ஓபன் ஆகுது. அப்பதான் என்னது ஸ்டோர்டு மறுபடியும் ஓபன் ஆகுது, அவ்வளவுதான். அப்ப ஏற்கனவே ஸ்டோர்டு, அதான் இதே விஷயமே. இதை விட்டு போட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? அதனாலதான் இப்ப இந்த நலிந்த விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறேன்னா ஏற்கனவே மண்டையில ஸ்டோர் ஆயிருக்குது, உடம்புல ஸ்டோர் ஆயிருக்குது. அதை ஓபன் பண்ணி பாக்குறப்ப நம்ம புது இது. ஆனா இது வந்து உண்மையாலுமே இருக்கிற கிளாசிக்கல் பிசிக்ஸ் நேர் எதிரானது. அனாமலினா முரண்பாடு. இப்ப கிளாசிக்கல் பிசிக்ஸ் நேர் முரண்பாடு. இது எதோடையும் பொருந்து போகாது, இது பொருந்து போகாது. வச்சிருக்க ₹1 செலவுல அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது, எவனாலையும் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. கடையில வாங்குறது குப்பை, நான் குப்பையில வாங்க, நீங்களே கடையில போய் ₹20 கொடுத்து வாங்கினீங்க, நான் குப்பையில இருந்து வச்சு
மேல இருக்கிற ஒரு பேட்டரி எடுத்து ஒட்ட வச்சுட்டு நான் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். இது முழுக்க இந்த மாதிரி சிஸ்டமே இந்த மாதிரி சிஸ்டமே கற்பனையா பண்ண முடியாது. இது முழுக்க புதிய வடிவம். பாக்குறதுக்கு என்னமோ பார்த்தா என்னமோ பிராட்டிங்கிறீங்க, மேல என்னமோ ஒட்டிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனால் இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது வந்து அணுக்கரு நடுந்தை வச்சு வேலை செய்கிறது. இல்லாட்டினா ஷார்ட் சர்க்யூட் ஆகுறது இல்லை, கீழே போட்டாங்கல முறிக்கிட்ட ஆகுது, ஒண்ணுமே ஆகுறது இல்லை. ஜீரோலயே இருக்குது. இதுல இருக்குது சைபர்லயே வேலை செய்யுது. ஆமா, ஆச்சரியமா இருந்தது. தண்ணிக்குள்ள போட்டு பார்த்தா 1.5 வோல்ட் காட்டுது. தண்ணிக்குள்ளேயே அதை லீடு வச்சு பார்க்க 1 எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதே 2.5 வோல்ட் காட்டுது. அப்படி என்ன அர்த்தம்? இதுதான் வித்தியாசம். அப்படின்னா அது ஏன் சாகல? அதுவும் பதில் இல்லை. எப்பயுமே வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டா அது கருகி போக வேண்டும். என்னது ஷார்ட் சர்க்யூட்னா என்னங்க? நேரடியாக கம்பி வச்சு சுத்திடுறது. ஒரு பல்பு வச்சிங்கன்னா எரியும். பல்புக்கு பதிலா செம்பு கம்பி சுத்திட்டுன்னு வச்சுங்க, அப்பவே பழுத்து உருகி டெட் ஆயிரும். பழுத்து உருகி செத்து போயிடும். அதெல்லாம் இது சாகவே சாகாது. இதுக்கு பதில் தெரியாது. ஷார்ட் சர்க்யூட் பூரா எரிஞ்சிடும், எரிஞ்சு பழுத்துரும், பீஸ் போயிடும். இதுல ஒண்ணு இந்த பேட்டரி ஒண்ணுமா? இதுக்கு பேட்டரி அது புது பேட்டரி. நேற்று பாருங்க, நேற்று புதுசா எடுத்து அந்த அவர் கேட்டதுக்காக பதில் சொல்லுங்கிறதுக்காக புதுசு அந்த படம் கூட அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கு பாருங்க எல்லாரும். இந்த மாதிரி புதுசா ஒண்ணு வச்சிருக்கேன், 1.6 வோல்ட் இருக்குது. அப்படி ரெசிஸ்டர் அவங்க சொல்ற ரெசிஸ்டர்னு சொல்லிட்டாரு. ரெசிஸ்டர்னா மின்சாரம் தடை பண்ணணும். ஆனால் பேட்டரிக்குள்ள 1.5 வோல்ட் இருக்குது. 2 பக்கம் இந்த கிராஃபிட் குச்சி வச்சு செக் பண்ணா அதே 1.6 காட்டுது. அதே ரெசிஸ்டர்னா தடைன்னு அர்த்தம். அப்ப 1.6க்கு குறைஞ்சபட்சம் 1 வோல்ட் காட்டணும். ஆனால் பேட்டரிக்குள்ள என்ன இருக்குதோ 2 கருப்பு குச்சி வச்சு தடை போட்டாலுமே 1.6 தான். அப்ப தடை போட்டிருந்தா குறையணுமே இல்லையா? அது வாய் பதிலே பேசல. அதுக்கு வீடியோவே செஞ்சு போட்டு விட்டேன். என்னது நீ பாரு அப்படின்ட்டு. என்னது செஞ்சு வீடியோ போட்டாச்சு. அதுக்கு பதிலே இல்லை. நீ ரெசிஸ்டர் அதாவது அந்த பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க. காக்காய்க்கு வந்துச்சு பனம்பழம் வந்துச்சு, காக்காய்க்கு வந்துச்சு பனம்பழம் வந்துச்சு. காக்கா வந்து அறுவடை எடுத்து வெட்டின மாதிரி அது பழுத்து போய் தொங்கிட்டு இருக்குது. கொசு குழந்தா கூட டபக்குன்னு விழுந்துரு. இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் காக்கா தான் தள்ளி விட்டுச்சு. என்னது காக்காது பனம்பழம் வந்து உழுக போற நேரத்துல அது போய் உட்காருது. பனம்பழம் உழுக போற நேரத்துல உடனே காக்கா தள்ளி விட்டுருச்சுட்டான். அதேதான் இவன் படிச்சுட்டு இருக்கிறான். நாமளும் அப்படித்தான். அதை வச்சுட்டு 100 மார்க் வாங்கி கிழிக்கிறோம். 100 மார்க் வாங்கிட்டு பெரிய அறிவாளி மாதிரி 3 டிகிரி வாங்கிட்டு போய் சம்பாதிச்சு போய் கொண்டிருக்கிறோம். 100 டிகிரி வாங்கினா உனக்கு வேலைக்கு போய் படிப்பது என்பது அறிவை தொட்டனை தூரு மணற்கேணி. இதை படிக்கிறீங்கன்னா அறிவை பெறுவதற்கு தவிர இதை வச்சு வேற ஒன்றும் பண்றதுக்கு ஆகாது. அறிவை பெறுவதற்கு முடிந்த பிறகு சொல்லி கொடுத்து பொருளிட்டுங்க, அவ்வளவுதான். இவன் அறிவே வளர்றது இல்லை. அந்த அறிவே வளரக்கூடாதுங்கிறதான் வெள்ளைக்காரன் சிஸ்டம். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சிலபஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்தது. இப்ப இது நம்ம சிலபஸ் பண்றது இல்லை. இதுல நாம சிலபஸ்னா வெறும் பாடத்தை படிச்சுட்டு வாந்தி எடுத்துட்டு வெள்ளத்தால கிறுக்கி வைக்கிற அப்படின்னு சொல்ல வெள்ளத்தால கருப்பு மையா மாத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளத்தால கருப்பு மையா மாத்திட்டு பெரிய அப்ப பெருசா பேசுவாங்க. ஏன் வெள்ளத்தால கருப்பு மையா மாத்திட்டு பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பெரியவங்க சொல்ற மாதிரி தான் நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இது செய்முறை மார்க்கம். இந்த செய்முறை வந்து நீங்க 100 விழுக்காடு செய்யுங்கிற அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அதுதான் ஆசிரியர் பார்த்து முடிவெடுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு பார்த்துட்டே இருப்பேன். நல்ல திறமையா பேசுறீங்கன்னா சரி, நீங்க வந்து ஓரளவுக்கு பிறகு சொல்லி தர்றதுக்கு நீங்க திறமை இருக்குது, நீங்க இதை சொல்லி கொடுத்து நீங்க பொருள் எடுக்க நான் சொல்லணும்னு வச்சுக்க. அதுதான் நல்லது. அப்படிதான் நான் கணிக்க முடியும். அதுதான் ஆசிரியரோட வேலை. இன்னைக்கு இந்த தகுதி இருக்கும். அப்பதான் ஆசிரியர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் நேரடியா மாணவரோடு பழகணும். இதனா 12 வருஷம் மாணவரோடய இருக்கணும். அதனாலதான் உங்களுக்கு 12 ஆண்டு படிங்க, என்னோட இருங்கன்னு சொல்றது. அதெல்லாம் உங்களுக்கு வசதி வேணும், பொருளாதாரம் வேணும், நான் கேட்கற பணத்தை நீங்க கொடுத்தாகணும். இதெல்லாம் இருந்தாதான் சாத்தியம். இல்லைன்னா ஒன்னும் சாத்தியம் இல்லை. இப்படியே கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. நான் இப்படியே கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்களே அப்புறம் சொல்ற என்ன பண்றதுங்க? வெங்கடேசன் நம்மளை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அத நான் பிடிச்சி தொங்குன்னு தொங்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னுமே என்ன தனிமையில் உட்காந்தேன்னா இன்னுமே நிறைய கண்டுபிடிக்கலாம். இன்னும் பெரிய அதிசயம்ல கிடையாது. இயற்கை அதுக்குதான் இனிது ஏகாந்தம் இனிதுனாரு. இனிது ஏகாந்தம் இனிது. இப்ப சொன்னது அவையார் தான். அணுவை துளைத்து 7 கடலை புகுட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னதும் அவையார் தான். இனிது ஏகாந்தம் இனிதுன்னு சொன்னது அவர் தான். கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கல்வி. கையில நமக்கு வந்து என்ன தெரியும்? தொழில் தெரியுமா? மெய்ப்பொருளான கல்வியை கையில் வச்சுக்கிறதா மிகப்பெரிய தொழில் ரகசியங்கிற. என்ன சொல்ல வர சொல்லுங்க பழனி. மெய்ப்பொருள் கல்வி
கைப்பொருள்னாவே மெய்ப்பொருள் தான். ஓகே. கைப்பொருள் கைப்பொருள்னாவே கல்வி மெய்ப்பொருள் தான். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. ஓகே. சுருக்கமா சொல்றாரு. 3 கோட்பாடு சரியா இருக்கீங்க. இனிது ஏகாந்தம், அமைதி நிலை. ஆமா. அணுவை துளைத்து 7 கடலை துளைத்து, அது எதுனா அந்த குவாண்டம் சயின்ஸ். ஆமா. பீட்டாடிக்கு. ஆமா. ஏன்னா வேற எதாவது ஈக்குவல் பண்ண முடியாது. அதான் எந்த அளவுக்கு அவர் சிந்திக்கிறாரு, எல்லாம் கனெக்ட் பண்றாரு பாருங்க. இதுதான் கனெக்ட் பண்ணணும். பழனி வேலைக்கு பார்த்தா மூளைய வேலை செய்ய ஆரம்பிக்குது. கனெக்ட் பண்ணி எப்ப பார்த்தாலும் கனெக்ட் பண்ணியே பேசுவாரு. உடம்பாட அதான் உடம்பு அண்டம் பிண்டம் ஒன்றுங்கிறதா விஷயமே. அண்டம் பிண்டம் அதனால சொல்ல அண்டத்தோட பிண்டத்தை அண்ணன் சேர்ந்து கனெக்ட் பண்ணி பாக்குறது. இப்பதான் மூலையை வேலை செய்யுது. இது வரைக்கும் சாணி மூலையா இருந்தது. இப்போதான் அறிவு மூலையா மாறுது. எல்லாரும் சாணி மூலை தான். தூண்டி விட்டதே வேலை செய்யும். தூண்டி விட்டு அதுக்கு பட்டினி தான் சிரமம் வருது. உண்மைதான் கண்டிப்பா. ஏன்னா அது எந்த குருவோட இருக்கோ அந்த குரு மாதிரி தான் வரும். ஆமா, ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல, குவாண்டம் சயின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? தூண்டி விட. இப்ப என்ன இதை நம்மளா கண்டுபிடிச்சிருக்கேன். இயற்கை கண்டுபிடிச்சது எவனோ உயர கொடு வெங்கடேசன் உயரை கொடுத்து இது பண்ணல அப்படின்னா யாருக்கு தெரியும்? சும்மா சித்தர் ஜாலர் அடிச்சுக்க வேண்டியதான். எங்க ஊரு சித்தர் இருந்தாரு, எங்க ஊர்ல 7 சித்தர் இருந்தாரு, போகர் இருந்தாரு, புலிப்பாணி இருந்தாரு, இப்படின்னு கதை விட்டுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுவா நம்ம வேலை. அவன் வந்தான், அவன் செஞ்சு அவன் தப்பிச்சுட்டு போறான். இடையில கேப் விட்டு போச்சு. அதை நிரப்பருக்க உயிரை வச்சு பணம் வச்சு இவர் மட்டும் செத்து போயிருந்தா என்ன இருக்கு? ஆராய்ச்சி பண்றப்ப செத்து போயிருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் பல ஆண்டுகள் இருந்து தன்னை உயிரை மாய்த்து கொண்டாருன்னு இருக்கட்டுமே. இந்த கண்டுபிடிக்கிற உயிரோடு வந்து என்ன ஆயிருக்கும்? என்னது தெரியாம போயிருக்கும். நல்ல வேலை பாருங்க. அவரு அந்த டாக்டர் அர்னால்டு எக்ரேட் மட்டும் இல்ல அப்படின்னு இவரு கோயந்தா. இவரு நீர் பயிற்சி சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் நீரை மருந்தாகன்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்படி அருந்துகின்ற பொழுது உள்ளே வந்து மலத்துவாரத்துல வந்து விஷம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே கொட்ட அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்த உடனே எல்லா உறுப்பு இருக்கிற விஷம் பூரா ரத்தத்துக்கு வந்து அப்புறம் தான் உணவு பாதைக்கு வரும். ஏன்னா உணவு பாதையில இருந்து ரத்தத்துக்கு போய் எல்லா உறுப்புல போய் ஒட்டுச்சு. அதே மாதிரி ஒட்டப்பட்ட எல்லா விஷயமும் ரத்தத்துக்கு வந்து மறுபடியும் உணவு காடு வந்துடும். சிறுநீர் போறதுல பெரும்பாலும் சிறுநீர்லயே போயிடும். வயின்னு போய் அப்படித்தான் அந்த சோனம் பாங்ஸுக்கு 9.5 கிலோ குறைஞ்சிது. உயிர் உறுப்புகள் நன்றாக இருக்கிறது, சீராக இயங்குகின்றன. அது அந்த அவனுக்கு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். உள்ள மலம் வந்து அடைச்சதுனால கேஸ். இப்ப கூட ஒரு பையன் 16 நாள உத்தரகாண்ட் ஒருத்தன் போராடிட்டு இருக்கான் பாருங்க. இதே மாதிரி 17 இன்னைக்கு 17வது நாள். ஏன் சாகல? எப்ப சாகல நமக்கு தெரியும். ஏன்னா அந்த நச்சு வளர்ந்து அடைக்கிறப்ப அவனுக்கு கொண்டு போடும். அதைத்தான் சொல்றாரு. பட்டினியால் மனிதன் சாவதில்லை, பட்டினி கிடக்கும் பொழுது பழைய மருந்துகள் மாவு அப்புறம் கொழுப்பு மற்றவை எல்லாம் வந்து உணவு பாதையில் தங்குகின்றன. மெல்ல மெல்ல அந்த உணவு பாதையில் தங்கி உணவு பாதையில் 30 அடி. உடனே உணவு பாதையை நேர தொண்டையோட நினைச்ச கூடாது, தொண்டையோட நிறுத்தக்கூடாது. உணவு பாதைன்னு என்ன அர்த்தம்? நேர எது வரைக்கும் போகணும்? 33 அடிக்கு போயிடணும். உடனே நடி அடிக்கணும். உணவு பாதையில் படுகிறது என்று சொன்னால் எத்தனை அடிக்கு போகுது? 10 மீட்டர்னு சொல்லுங்க, இல்ல 10 மீட்டர் சொல்லுங்க, 30 அடின்னு சொல்லுங்க. அப்படி போயிடணும். உணவு பாதையில் படுகின்றது என்று சொன்னால் எத்தனை அடின்னு அர்த்தம்? 30 அடின்னு சொல்லிடணும். கண்ணை மூடி டெண்டு வரணும். 30 அடி. அதை விட்டு போட்டு உணவு பாதையில் எங்கேயோ பராக் பார்த்துட்டு இருக்க கூடாது. என்னது சொல்றாங்களா? பராக் பார்த்துட்டு இருக்காங்க, எங்கேயோ பாக்குறது. நுழைஞ்சது வாள் மட்டும் நுழைஞ்சதுன்னு ஆதியார் கேட்டானா? நுழைஞ்சுதானா? ஒருத்தன் சொன்னாமா, எல்லாமே நுழைஞ்சிருதுங்க, வாள் மட்டும் நுழையலேன்னு சொன்னாமா. அந்த மாதிரி தான். என்னன்னா அந்த மேல படிக்கூட பாடம் நடத்திட்டு இருக்குது. இவர் வாத்துக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கு. இந்த பையன் எங்கேயோ மேல ஒரு எலி ஒன்று ஓடிட்டு இருந்திருக்குது. அந்த எலி ஒரு வங்குல போயிட்டே இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிற வாத்தியார் சொல்றதை விட்டுப்பட கடைசி வாத்தியார் பொதுவாக கேட்பார்ல, எப்ப என்னப்பா இல்ல நுழைஞ்சுதா, மண்டையில ஏறிச்சா, காதல் நுழைஞ்சுதான்னு கேட்கறாரு இல்லையா? பசங்க எல்லாம் நுழைஞ்சதுன்னு சொன்னாங்களாமா. ஒருத்த மட்டும் நுழையலேன்னு சொன்னாங்க. என்னடான்னு? சார் எல்லாமே நுழைஞ்சது சார், இந்த வால் மட்டும் நுழையல அப்படின்னா நம்ம. என்னது என்ன அர்த்தம் இதுக்கு பேரு? எல்லாமே நுழைஞ்சிருச்சு. அவன் பராக் பார்த்துட்டு இருந்திருக்கிறான். இப்ப நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா ஓலை குடிச்சுதான். நான் ஓலை குடிச்சில தான் பள்ளிக்கூடத்தில் படிச்சேன். நான் படிக்கிறப்ப ஓலை குடிச்சுதான். அது பெரிய புகழ்பெற்ற கல்லூரி. இன்னைக்கு பார்த்தேன் 4000 பேர் படிச்சுட்டு இருக்கிறேன் நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல. டைமண்ட் ஜூப்ளி வைரவிழா மேல்நிலைப் பள்ளி. வெள்ளக்காரன் காலத்துல வெள்ளக்காரன் தான் கட்டுனது. அது 120 டாக்டர் மகாலிங்க வந்து 100வது ஆண்டு இவர் புத்தகத்தை அச்சிட்டாரு. அவர் வந்து பல லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்துருப்பாங்க. அவர் சொந்த ஊரே, அவர் முதல்ல எங்க ஊர்ல சக்கராலியே கட்டுறாரு. யாரு? அவர் சொந்த ஊரே கோயம்புத்தூர் பார்த்துக்க பொள்ளாச்சி.
அங்கிருந்து பாபா அப்ப சர்க்கரை ஆலை வேணும் பவானி சர்க்கரை ஆலை வேணும்னா ஆத்தோரம் தான் சர்க்கரை ஆலை இருக்கணும். அங்கிருந்து தண்ணி எடுத்து தான் சப்ளை பண்ணி கழுவி எல்லாம் ஆற்றை நாசம் பண்றது அந்த வேலை தான். ஆறு இல்லாத இடத்துல ஃபேக்டரியே தொடங்க முடியாது. முதல்ல எங்க ஊர்ல தான் இப்போ எனக்கும் நான் சக்தி சர்க்கரை ஆலைக்கும் 15 10 கிலோமீட்டர் தான். நடந்து போனா 5 மணி நேரம் 2 மணி நேரத்துல போயிடலாம். சைக்கிள்ல போனா 1 மணி நேரத்துல போயிடலாம். அவ்வளவு தூரத்துல இருந்து சர்க்கரை ஆறு எங்களுக்கு பக்கம் தான். அங்க வந்து சர்க்கரை ஆலை கட்டுறாரு. அப்பவே எத்தனையோ கோடி. தமிழ்நாட்டுக்கு அத்தனை பணக்காரன்னு அத்தனை அரசியல்வாதியும் ஈரோடு மாவட்டத்துக்கு வந்தாங்கன்னா அங்க போகாம எவனும் போக மாட்டான். அங்க போய் தங்கிக்குவானுங்க. அங்க போய் எல்லா தில்லாங்கடி எம்ஜிஆர்ல இருந்து கருணாநிதியில இருந்து காமராஜ்ல இருந்து எல்லாரும் போய் சக்தி சக்கரை அளவு சோத்த திருவோட்டம் வருவானுங்க. எங்க போய் திருவோட்டு வருவானுங்க, நேரம் அங்க போயிடுவானுங்க. போய் நல்லா திருவோட்டு அப்புறம் தான் கூட்டத்துக்கு போவானுங்க. இதுதான் வந்து இன்னைக்கே இந்த பிரதமர் அந்த லட்சணத்தால இருக்குது. எல்லா திருட்டு பயலுக்கும் பணக்கான ஓட்டு போய் தங்குறது இதுதான் இவனுக்கு பிடிக்கும். இந்த வேலை தான் இவனு பண்றானுங்க எல்லாருமே. இதை வந்து தொழிலதிபர்கள் நல்லா பயன்படுத்திக்கிறானுங்க. இங்க வந்துட்டான் பணத்தை வச்சுட்டு அவனை ஏமாத்திட்டு இங்க எல்லாம் ஆட்டையை போடுறது. இப்படித்தான் உலகமே நடந்துட்டு இருக்கு. இப்படித்தான் ட்ரம்ப்பும் பண்ணிட்டு இருக்கான். எல்லா திருட்டு பயலுக்கும் இந்த வேலையை பண்ணிட்டு இருப்பானுங்க. சரி, உத்தரவு பெற்று அவரை பரிசீலனை செய்த டாக்டர் பிரிட் ஜெர்லிக் பிராஸ்டன்ட் ஜெர்மன் பத்திரிகை ஆசிரியர் நம்பிக்கை ஏற்படும் தெரசா நியூமான் அவர்களின் சரித்திரத்தை எழுதி வெளியிட்டார். அப்ப அவர் கேட்கிறாரு, ஏமா நீ என்னமா சாப்பிட்ற? நான் வந்து ஆராதிக்கப்பட்ட ஒரு துண்டு தான் சாப்பிட்றேன். சரி, இப்ப நான் வந்து உடம்ப சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க முட்டைக்கோஸ் சாப்பிட்றீங்களாமா? அட நம்ம முட்டைக்கோசுங்கிறது அது உணவு இல்லடா, அது அகத்தூய்மை செய்யறதுக்காக சாப்பிட்ற. சரி, முட்டைக்கோசு உணவில்லைன்னு அவன் நினைக்கணும். யாருங்க அந்த தேங்காய் வடை சாமியார் கேட்கறாரு. முட்டைக்கோசு உணவுன்னு அந்த நினைச்சிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி மோடு முட்டைகளை வச்சு நான் என்ன பண்றது? என்னது முட்டைக்கோசு உணவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்ப என்ன இவன் தேங்காய் வடை உணவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். நான் தேங்காய் வடத்துக்கும் ஆரோக்கியத்து என்னையா சம்பந்தம்? முதல்ல ஜீரணீர் அதுவும் அந்த ஆளுக்கு புரியல. அவன் உணவு ஏதோ ஒரு நோய் இருந்திருக்குது, தோல் நோய் இருந்திருக்குது. இதுல இருந்து அது மாறுறப்ப தானே நல்லாயிடுச்சு. அவ்வளவுதான். உடனே தேங்காய் வடை நல்லாச்சு. வாட புடலங்காய் தேங்காய்க்கும் ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை. அது சொன்னா மண்டையில ஏற மாட்டேன். ஏன்னா அந்த கேள்வியே ஞானமே இல்லை. முட்டைக்கோசு தின்னுங்க, அது முட்டையே தின்னுங்க. உண்மையான சக்தி எங்கே இருந்து வருன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டா தான் அவன் அறிவாளின்னு அர்த்தம். உண்மையான சக்தி ஏன்னா அது முட்டைக்கோஸ் சாப்பிட்டாலும் அதுல விஷம் இருக்கா இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. முட்டைக்கோஸ் நான் சாப்பிட்றேன். முட்டைக்கோஸ் சாப்பிட்டாலும் அதுல இருக்கிற பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் 60 வகையான உப்பு இருக்குது. 70 100 உப்பு எத்தனையோ இருக்கு. உப்பு இருக்கு. அந்த உப்பு ரத்தத்துல கலக்குமா கலக்காதா? இந்த அறிவு எங்க பேட்டி காண்டவனுக்கு இல்ல. அந்த அனுப்பிச்சிருக்கும் பாருங்க, இந்த தேங்காய் வடை சாமியார் படத்தை அனுப்பிச்சிருக்கும் பாருங்க. அவர்தான் மூப்பா. அவர் எங்கே நம்பரை புடிச்சிட்டு கேட்கிறாரு. அது என்னமோ கேட்கிறாரு. நான் என்னமோ சொல்ற போட்டு என்ன சொன்னாலும் அவங்க மண்டையில தேங்காய் வடம் இறங்கிடுதுங்க. மண்டையில தேங்காய் படம் மண்டையில பதிவானப்ப நீ 30 வருஷமா வயசு அவருக்கு 82 86 என்னமோ சொன்னா. நான் வந்து 66 முடிஞ்சு 67 போறேன். இது 86 என்னமோ சொன்னாரு. என்னமா இருக்கு? சரி, அந்த மண்டையில அவரு ராமகிருஷ்ணன் ஒருத்தர், அவரு வந்து அகத்தூய்மை பண்ணாம இறந்து போயிட்டாரு. பட்டினி இருக்க உணவு பகுதியில் படிக்கின்ற விஷயத்தை எடுக்கணும்னு சொல்றாரு டாக்டர் அர்னால்டு. அது தெரியாதுங்க உங்களுக்கு. அவங்க ஆராய்ச்சியாளரே கிடையாது. இல்லது ஆராய்ச்சியாளர் கிடையாது. போய் சும்மா மோடு முட்டி மாதிரி டபக்குன்னு வாய் முட்டை என்ன தின்ன பழத்தை எடுக்கல செத்து போயிருங்க. தின்ன பழத்தை எடுக்கணும். அதனாலதான் பாரு அந்த பழத்தை சாப்பிட சொன்னேன். எந்த பழத்தை? அந்த பழ பச்சி சாப்பிட சொன்னேன். அது வந்து நீர் பயிற்சி பண்ணி எடுக்கணும். நீர் பயிற்சி பண்ணி உடனே வாய் முட்டு இருந்தேன்னு போய் சேர வேண்டியதுதான். இதெல்லாம் தெரியாம தேங்காய் பழத்தை உடனே நிறுத்திடுறது. தேங்காய் பழம் தின்னா என்ன திங்காட்டி அது சொன்ன தண்ணி காலையில சாயங்காலம் வரைக்கும் தண்ணி மருந்து அருந்திட்டு அந்த தேங்காய் பழத்துல இருக்கிற விஷயம் நாக்கில் வந்து படி அதை இறக்கி விடுறதுக்கு மருந்து அடிக்காத கீரை சாப்பிட்டு இறக்கி விடணும். இப்படி பயிற்சி பண்ணி அந்த உடம்பை கணக்கா வரணும். அதெல்லாம் அவருக்கு தெரியாது பாவம். அதுக்கு பின்னாடிதான் வெங்கடேசன் வராது. இருக்கட்டுமே. இதெல்லாம் இன்னுமே இந்த இயற்கை உணவாளு எத்தனையோ பேத்துக்கு தெரியும். இந்த இயற்கை உணவு பத்தி நான் இத்தனை 9000 வீடியோ போட்டிருக்கானுங்க. ஏனுங்க ஒரு கஷ்டப்படுற நோயாளி என்னை கூப்பிட்டு கண்டுபிடிச்சு கேட்கும் பொழுது இயற்கை உணவு பேசுறதுக்கு தெரியாமையா இருக்கும். எல்லாம் திருட்டு போயிருக்கு எல்லாருமே. புரியுதா நான் எங்க வரதுன்னு? புரியுதா? என்ன பெரியனுதல்? ஆமாங்க ஐயா. இப்ப கலர் கலரா இயற்கை உணவுன்னு டப்பா டப்பா போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேற. இப்ப அது வேற டப்பா போட்டு வித்துட்டு இருக்கானுங்க. அப்போ எங்கேயோ இருக்கு ஒரு நோயாளி என்ன பிடிச்சி அவன் நேரில் பேசுறான். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த தேவை இருக்குது பேசுறான். அப்ப இயற்கை உணவுன்னு பேசிட்டு கூட உண்மை சொன்னோம்னா என்ன ஆகி போயிருந்து தெரியுமா? அவனுடைய இயற்கை உணவு போச்சு.
அந்த தொழிற்சாலைக்கு யாரும் வரமாட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்க அதை வச்சுதான் அவன் ஏமாத்திட்டு இருக்கிறான். எப்படி மருந்து மாத்திரை கொடுத்து இவன் ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரி அவன் இயற்கை உணவை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறான். இயற்கை உணவை வச்சு உங்களை கோழி அடிச்சுட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அவனும் ஜாக போற, நீங்களும் போய் சேர வேண்டிய. இது அகத்தூய்மை, 7ஆம் அறிவு. நீங்க செஞ்சா என்ன, செய்யாட்டி நான் செஞ்சு இனியும் நான் செஞ்சு தப்பிச்சுக்குவேன், அவ்வளவுதான். வெங்கடேசன் அவர் செஞ்சு தப்பிச்சுட்டாரு. நீங்க என்ன பண்றீங்க, இதை கரைச்சி குடிச்சு நீங்க தப்பிக்கிறது பார்க்கணும். உடனே என்னை பார்த்துட்டு இருக்க முடியும். நான் இதுல ஒரு அங்கம், ஒரு கடுகு தான். ஏன்னா இயற்கை இப்படித்தான் வேலை செய்கிறது. இயற்கைக்கு திருப்பியே சொல்லும் பொழுது ஜீரநீர் தொடர்ந்து வேலை கொடுத்தீங்கன்னா மரணம் நிச்சயம். இதை பத்தி மீண்டும் மதியானம் பேசலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ம். ம். வச்சிடலாமா? நன்றி. நன்றி.